வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டிஎன்யூ எஸ்ஆர்பி எக்ஸாமுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பொறுத்துக, தோரணம் கட்டுக. தோரணம் கட்டுக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா தெருக்களில். அப்போ டி எங்கே இருக்குன்னா இங்கே தான். பூரண கும்பம் வைக்க மன்றங்களில், முத்து மாலை தொங்க விடுக தங்கத்தூண்களில், கொடிகள் கட்டுக மாடங்களில். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறான இணை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இதெல்லாமே ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. பல, சில, எளிது, அரிது, உள்ளே, வெளியே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தல் அப்படிங்கிற மீனிங்கே வரும். இங்கே மற்றதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இதுதான் தவறானது. வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. எனக் கேட்டார். இந்த இடத்துல இக்கு வரும். எனக் கேட்டார். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறறிவு பறவை விலங்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறானது. இது வந்து 5 அறிவு உடையது. 6 அறிவு உடையது யாருன்னா மனிதன். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜெயகாந்தன். இவங்க தான் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. வாக்கியம் 1 இது. அடுத்து வாக்கியம் 2, மாலை சிறு பொழுதுகளுள் ஒன்று. இதற்கான விடை ரெண்டுமே சரி. முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று அப்படிங்கிறது கரெக்டு. இது சிறு பொழுதுகளில் மாலை அப்படிங்கிறது வரும். முல்லைக்கு உரியது மாலை, சிறுபொழுதுங்கிறது முல்லை திணைக்கு உரியது. வாக்கியம் 1, வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தொன்னூல் விளக்கம் ஆகும். வாக்கியம் 2, தேவநேய பாவாணர் இயற்றிய நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் ஆகும். இது இரண்டுமே சரிதான். ரெண்டுமே சரியான வாக்கியம். எதுகை இடம்பெறாத இணை எது? ஸோ இது ஈஸி, கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் எழுத்து ஒன்றி வரலை. இரவு இயற்கை தான், மற்றதெல்லாம் ஒன்றி வருது. உலகு, புலவு, வங்கம், சங்கம்லாம் ஒன்றி வருது. ஸோ அதெல்லாம் இடம்பெற்று இருக்கு. வாக்கியம் 1, முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் கீரந்தையார் ஆவார். வாக்கியம் 2, முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இதில் வந்து உங்களுக்கு இது மட்டும்தான் சரி. இப்போ வாக்கியம் 2 சரி, அது 2 மட்டும் சரி. ஏன் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு நப்பூதனார், கீரந்தையார் கிடையாது. பரிபாடல் தான் கீரந்தையார் வரும். முல்லைப்பாட்டு நப்பூதனார். வள்ளுவர் வாக்கின்படி தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது மூங்கில் கூடையில் நீர் பிடிப்பது போன்றது. வாக்கியம் 1, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். சரிதான். வாக்கியம் 2, குறிஞ்சி மலர் என்னும் நூலை இயற்றியவர் நா பார்த்தசாரதி. இரண்டுமே சரிதான். ஸோ 1 மற்றும் 2 சரி. வாக்கியம் 1, என, ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். வாக்கியம் 2, நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. இது ஃபுல்லாகவே அந்த வல்லினம் மிகும் டேபிள் ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் அந்த வல்லினம் மிகாதுங்கிற டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை படிச்சிருந்தீங்கன்னா நிறைய கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் பண்ணலாம். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வாக்கியம் 1, அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். இது சரிதான். வாக்கியம் 2, சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. இதுவும் சரிதான். அப்போ ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2 சரி. பொறுத்துக. கழனி அப்படின்னா வயல். இப்போ டி இங்கே மட்டும்தான் இருக்கு. நிகர், நிகர்னா சமம். பருதினா கதிரவன். முகில்னா மேகம். இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. வாக்கியம் 1, பரணிக்கோர் செயங்கொண்டார் என பலப்பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை புகழ்ந்துள்ளார். இது சரிதான். வாக்கியம் 2, ஜெயங்கொண்டார் ஆலங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். இது வந்து தவறானது. ஏன்னா அவர் வந்து தீபங்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான். அப்போ உங்களுக்கு வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. புணர்ச்சி விதிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்குதான் சரியான விட. இயல்பு புணர்ச்சி வாழை மரம், இயல்பா அப்படியே சேருது, அதான் வாழை மரம். தோன்றல், புதுசாக இங்கே இப்போ தோன்றிருக்கு பாருங்க, புலிப்பல். திரிதல், பற்பொடி, பல்பொடி பற்பொடின்னு திரிஞ்சிருக்கு. கெடுதல், ஒரு எழுத்து இங்கே மறைஞ்சிருச்சு, மறவேன்னு வந்துருச்சு. ஸோ இது கெடுதல். வாக்கியம் 1, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். இது சரியானது தான். வாக்கியம் 2, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இன், 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 இன் இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்துக்காங்க ஆகிய 10ம் அளபெடுப்பது ஒற்றளபடை ஆகும். ஸோ இது வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. 10th புக்லேருந்து அந்த சென்டென்ஸ் மாறாமல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான். பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று தான் வரும். வாக்கியம் 1,
வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும். வாக்கியம் 1 சரிதான், இதுதான் ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. வாக்கியம் 2 மலைபடுகடாம் 8 தொகை நூல்கள் ஒன்று, இது தவறானது. இது 8 தொகை நூல்களில் வராது. ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது 8 தொகை கிடையாது. இப்போ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG 5 என்பது எதை குறிக்கிறது? பாலின சமத்துவத்தை குறிக்கிறது. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? விவேக சிந்தாமணி. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என பாடிய சங்க புலவர் யார்? குடப்புலவையனார். இந்த கேள்வியெல்லாம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ TN-TET எக்ஸாமில் ப்ரீவியஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த நிறைய கேள்விகள் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா TN-SRBக்கு 2 படிச்சிருக்கவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக இருந்திருக்கும். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறான இணை அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். துகிர் பட்டுன்னு இருக்கு இல்லையா, இது தவறு. துகிர்னா பவளம், தூசுனா தான் பட்டு. இதெல்லாம் 10th புக்கில் அப்படியே வரும். காருக, நெய்பவர், சுண்ணம், நறுமணப்பொடி, கிழி துணிலாம் கரெக்டு. தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது இதுதான். இது நாற்காலி. வினை பயனிலை கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வினை பயனிலை கிடையாது, பெயர் பயனிலை தொடர். மற்றெல்லாம் சரி. இந்த ஆச்சரியக்குறி வந்துருச்சா, உணர்ச்சி தொடர். இது செய்வினை, அப்பா சொன்னார் செய்வினை தொடர். பூக்களை பறிக்காதர் ஆர்டர் போடுறாங்க, அதனால இது கட்டளை தொடர். இதெல்லாம் ஓகே. இதுதான் வந்து தவறானது. வாக்கியம் 1 பெயரெச்சத்திலும் வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. வாக்கியம் 2 ஓமை தொகையிலும் 6ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகும். ஸோ இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா சி தான். ரெண்டுமே சரி. மற்றொன்று எவ்வகை தொடர் என்பதனை தேர்க. மற்றொன்று இடைச்சொல் தொடர். மற்று ப்ளஸ் ஒன்றுன்னு பிரியுதுல, மற்றுங்கிறது இடைச்சொல், அதனால் அது மற்றொன்றுங்கிறது இடைச்சொல் தொடர். இப்போ நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு தமிழ் வீடியோ போட்டிருந்தோம், கடைசியாக ஸ்மார்ட் ரிவிஷன் TN-TETக்கு. அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. சமையல் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது தேவைப்படும் மாத்திரை அளவு இதுதான் வரும். மாத்திரை அளவு இதுதான் வரும். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது இதுதான். பூ கொய்தால் வரும். தண்ணீர் குடி கரெக்டு, சோறு உண்டான், பால் பருகினான் இதெல்லாம் கரெக்டு. பூ வந்து கொய்தால் வரும், பூ பரின் கொடுத்ததுனால இதுதான் தவறான இணை. வாக்கியம் 1 தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. வாக்கியம் 2 தொல்காப்பியம் பிறப்பியலில் எழுத்துகள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருக்கிறது. ரெண்டுமே சரி. வங்க மொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை இயற்றியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் மூதுரை கொடுத்துருக்காங்க இல்லையா, மூதுரை வந்து ஔவையாரோடது, கபிலர் வராது. இதெல்லாம் ஓகே. சிவபிரகாசர், நன்னெறி, அதிவீர ராமபாண்டியர், வெற்றி வேர்க்கை, சமண முனிவர்கள் நாளுடையெல்லாம் கரெக்டு. இது கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க மேட்ச்சு. இதான் வரும். சாந்தம்னா அமைதி, தரணினா உலகம், கருணை இரக்கம், அப்படியே ரிவர்ஸில் வருது. மகத்துவம்னா சிறப்பு. தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். வல்லினம் மிகும் வாழ்த்துகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, தவறு. வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிக சாத்து. அசை ஈன்னு முடியுது, அப்போ சொல்லிசை அளபடை. ஈன்னு முடிஞ்சாலே சொல்லிசை அளபடை தான். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் இவ்வோமை தொடரை உருவக தொடராக மாற்ற கிடைக்கும் தொடர் என்ன? மொழித்தேனை வாய்ப்பவளம் திறந்து படித்தால். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமனிர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர். இந்த மாமழை போற்றுறது மாமழை போற்றுறதுனால சிலப்பதிகாரம் தான். அவர் தான் இயற்கை பற்றி சிறப்பாக வந்து பாடியிருப்பார். இந்த TN-TET எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 4 கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. மகளிர் என்பதற்கான இணை சொல்லை தேர்ந்தெடுக்க. மகளிர்னா பெண். தவறான இணையை கண்டறிக. தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும். எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், இரவல, புரவல எல்லாம் ஓகே. அந்நியர் பகைவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறு.
தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? முத்துராமலிங்க தேவர். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது சந்தத்திற்கு ஒட்டக்கூத்தன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறானது. தவறான இணையை கண்டறிக. இதில் என்ன தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பால சரஸ்வதி அவங்களுக்கு மகசேசா விருதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறானது. இது யார் கொடுத்துருப்பாங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி, இவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க மகசேச விருது. பால சரஸ்வதி அவங்களுக்கு கிடையாது. டேஷ் அடிப்படையில் வேலை பங்கீடு என்பது பாலின சமத்துவமின்மையின் மைய அம்சமாகும். பொருளாதார நிலையின். ஒருமித்து என்ற சொல்லின் எதிர்சொல் என்ன? வேறுபட்டு. இதெல்லாம் ஒன்றா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் அப்படியே புக் பேக்லேயே இருக்கும், டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இதற்கான விட இதுதான். தன்மை ஒருமை. நான் அல்லேன். தன்மை பன்மை. நாம் அல்லோம். முன்னிலை ஒருமை. நீ வந்தாலே முன்னிலை ஒருமை தான். நீ அல்லை. முன்னிலை பன்மை. நீவீர் அல்லீர். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. இலங்கை. இதெல்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டே கர்நாடகம், கேரளா, ஆந்திரா. இலங்கை கிடையாது. இதுவும் புக் பேக் தான். சனி நீராடு என்று கூறியவர் ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. சனி நீராடு ஔவையார் வாக்கு. சரியான அகரவரிசை. இது ஈஸி, எல்லாருக்குமே ஈஸி தான். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓம உருபு. இருந்தாலும் அது செக் பண்ணிக்கலாம், ஆன்சருக்கு வந்ததும் செக் பண்ணிக்கலாம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. உணர்ச்சி தொடர். வாக்கியம் 2 உழவு தொழில் வாழ்க விழைவு தொடர். ரெண்டுமே சரிதான். ஒருத்தாரை ஒன்றாக டேஷ் வைப்பர். வையாரே வைப்பர். பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? இது திருக்குறள். திருக்குறளில் தான் இப்படி வரும். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரா அரங்கநாதன். இவர் பேர்ல விருதே கொடுப்பாங்க. வைகை, பலகை, வேங்கை, மங்கை. பொருந்தா சொல் எது? இதுல மங்கை தான் பொருந்தாது. இது பொதுமொழி தனிமொழி வச்சு கூட இது கொடுத்துருக்கலாம். மங்கை பொருந்தாது. பொறுத்துக. இதற்கான விடை தான் வரும். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல், பின்னலாடை நகரம் திருப்பூர், மாங்கனி நகரம் சேலம், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை தொடர்? செயப்பாட்டு வினை. போயிற்று, ஆயிற்று இப்படிலாம் வந்தாலே என்ன வரும் பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை தான். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் பிளஸ் உலையில். வாக்கியம் 1 குறுந்தொகை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. வாக்கியம் 2 இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை. இதில் வாக்கியம் 2 மட்டும்தான் சரி. குறுந்தொகை 10 பாட்டு நூல்கள் ஒன்று கிடையாது, 8 தொகை நூல்கள் ஒன்று. நல்ல குறுந்தொகைன்னு 8 தொகையிலே வரும். பசுமை பிளஸ் கிளி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பைங்கிளி. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறையும் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. மனமகிழ்ச்சி. மனம் பிளஸ் மகிழ்ச்சின்னு இருந்திருக்கும். ஸோ மறையுதையும் மறைஞ்சு மன மகிழ்ச்சின்னு சேர்ந்துருக்கும். இதுதான் மறையும் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த மேட்சுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் வரும். ஆரி அருமை. ஊழினா யுகம். இதை வச்சு தான் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஊழ்னா முறை, பீடுனா சிறப்பு. கருத்துப்பட ஓவியத்தை முதலில் பாரதியார் பயன்படுத்திய இதழ் இந்தியா. தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் நட்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, கிடையாது. குறிப்பறிதல்னு வரும், நட்பு கிடையாது. வாசல் பிளஸ் அலங்காரம் 2 லா வரும். வாசல் அலங்காரம். இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். இதுக்கான ஆன்சர் பி. குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும். வாக்கியம் 1 சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். வாக்கியம் 2 வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இதற்கான விடை 2 மட்டும் சரி. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது மட்டும் சரி. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம்.
பொறுத்துக. இதை அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். இந்த பார்ட்லேருந்தே உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவங்க வந்து பாடல் கலைஞர், பால சரஸ்வதி நடன கலைஞர், ராஜம் கிருஷ்ணன் வந்து எழுத்தாளர், வேருக்கு நேர் இவங்களோடது ஃபேமஸான புக்கு. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து சமூக போராளி. வாக்கியம் 1. வருமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது இயல்பு புணர்ச்சி. வாக்கியம் 2. வருமொழி நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் புணர்ந்தால் அது விகார புணர்ச்சி. ஜஸ்ட் மாற்றி கொடுத்துட்டாங்க. மொத்தம் இது ரெண்டுமே வந்து தவறில் தான் வரும். இதுக்குரிய டெஃபினேஷன் இது. வருமொழி நிலைமொழி ஏதேனும் மாற்றங்கள் வந்தால் அது வந்து விகார புணர்ச்சி, மாற்றம் இல்லாமல் இருந்தால் அதுதான் இயல்பு புணர்ச்சி. ஸோ இது வந்து ரெண்டுமே தவறு. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. ஏதாவது ஒன்றை மட்டும்தான் அவங்க வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க, இன்னொன்று உருவகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அது ஏகதேச உருவக அணி. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. அன்பு, ஆக்கம், உழவு, ஊக்கம். தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது எதுனா மதுரை காஞ்சி 8 தொகைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் தவறானது. மலைபடுகடாம் 10 பாட்டு, சீவகசிந்தாமணி 50 காப்பியத்தில் 1, சூளாமணி 5 காப்பியத்தில் 1, அதெல்லாம் சரி. வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது. இது திருக்குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இது போல வரும் பாருங்க அந்த குறளோட விளக்கம். சரியான சொல்லை தேர்வு செய்க. இந்த பாய் வகையில் கேட்டிருப்பாங்க. தடுக்குப்பாய், திண்ணைப்பாய், பந்திப்பாய்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து இதுக்கு இவங்க ஸ்பெல்லிங் கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமான்னு கொடுத்துருக்காங்க. திண்ணைப்பாய் இதுதான் சரி. சோலை, சோலைனா கா, ஒரு எழுத்தோர்மில் வரும், கானா சோலை. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணிடலாம். சி. பாவலர் மணி வாணிதாசன், தமிழ்த்தென்றல் திருவிக்கா, தம்பிரான் தோழர் சுந்தரர், செந்தமிழ் தேனி பாரதியார். இது தேனி வரும், செந்தமிழ் தேனி. கேணி என்று குறிப்பிடப்படுவது எது? கேணினா கிணறு. வாக்கியம் 1. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் செய்தி தொடர் ஆகும். வாக்கியம் 2. ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும் சரி. வினவுதான் அமைஞ்சா அது வினா தொடர், ஓகே. ஆனால் வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களை வர்றது செய்தி தொடரில் விளைவு தொடர்னு வரும். சரி, இந்த 80 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது மாற்று கருத்துகள் இருந்தால், அதாவது இது வந்து டென்டேட்டிவ்க்கு நாங்கள் கொடுக்குறதா மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். மாற்று கருத்து சப்போஸ் இருந்ததுன்னா புத்தக பதிவோடு சேர்த்து போடுங்க. அடுத்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஜிகே போடுவோம், பாருங்கள்.